உங்களுக்கு தெரியுமா, மெஜாரிட்டியை காட்டுறதுக்கு 118 எம்எல்ஏ தேவைப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு மெஜாரிட்டியை காட்டுறதுக்கு 86 எம்எல்ஏ இருந்தாலே போதும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதான் உண்மை. அது எப்படின்னு நான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அசம்பிளி லா படி மெஜாரிட்டியை நிரூபிக்கிற அன்னைக்கு 234 எம்எல்ஏல 234 எம்எல்ஏமே பிரசன்ட் ஆயிருந்தாதான் 118 எம்எல்ஏ தேவை மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு. இன்னைக்கு மெஜாரிட்டியை காட்டும் போது திருப்பத்தூர் எம்எல்ஏ ஓட்டு போடக்கூடாதுன்னு கோர்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் இப்ப எம்எல்ஏ இல்ல, சபாநாயகரும் ஓட்டு போட முடியாது. சோ இவங்க 3 பேர் ஆச்சு. 58 திமுக எம்எல்ஏ வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. 2 மதிமுக எம்எல்ஏ இன்னைக்கு சட்டசபைக்கே வரல. சோ இது எல்லாத்தையும் ஓவராலா கால்குலேட் பண்ணா 63 எம்எல்ஏ இன்னைக்கு ஷார்டேஜ். சோ 234 எம்எல்ஏஸ்ல 63 எம்எல்ஏஸ் மைனஸ் பண்ணா 171 எம்எல்ஏ தான் இன்னைக்கு மெஜாரிட்டி நிரூபிக்கும் போது பிரசன்ட் ஆயிருக்கிற எம்எல்ஏஸ். சோ அந்த 171ல இருந்து மெஜாரிட்டியை காமிச்சாலே போதும். சோ அந்த 171ல 86 எம்எல்ஏவை காமிச்சு விஜய் இன்னைக்கு மெஜாரிட்டியை காமிச்சு வின் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு 144 எம்எல்ஏ சப்போர்ட்டோட மெஜாரிட்டியை இன்னைக்கு தாவேக தலைவர் நம்ம தமிழ்நாடு சிஎம் நிரூபிச்சிருக்காரு. நான் சொன்ன இந்த விஷயம் நம்ம அசம்பிளியோட ஒரு ரூல். இது தெரியாத உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.